நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன? மணப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த பரதர் நல சங்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் உறவுகள் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் பிரகாசம் பங்கேற்பதாக அந்த பத்திரிகை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த பத்திரிகையில் தனது பெயர் மற்றும் காளியம்மாள் பிரகாசம் என்கிற பெயரின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும், நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பொறுப்பை போட வேண்டாம், சமூக செயற்பாட்டாளர் என்று போட்டுக்கொண்டு பத்திரிகை அச்சிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக, அதாவது மகளிர் அணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய காளியம்மாள் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாத்தாக்க பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பதற்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த உறவுகள் சங்கமம் எனும் நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்க காளியம்மாள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்வில் பங்கேற்று நாத்தாக்க காளியம்மாளும் ஒரே மேடையில் அந்த மேடையில் பங்கேற்க அவர்கள் பெயர், அதாவது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பெயர் கட்சியின் பொறுப்பு பெயர்களுடன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் பெயர் சமூக செயல்பாட்டாளர் என குறிப்பிட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாகவே காளியம்மாள் கட்சியில் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டிருந்தார். அவரும் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் எங்கும் பங்கேற்காமல் ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில்தான் தொடர்ந்து அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டு பத்திரிகை அச்சிடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்பதால் நாத்தாக்க பொறுப்புடன் பெயரை அச்சிடவல் என காளியம்மாள் தரப்பில் விளக்கமானது சொல்லப்பட்டிருக்கிறது. காளியம்மாள் தவிர, அதாவது நான் முன்பே குறிப்பிட்டபடி திமுக காங்கிரஸ் பிரமுகர்கள் பெயர் கட்சி மற்றும் பொறுப்புகளுடன் அச்சிடப்பட்ட நிலையில் காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயல்பாட்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்பதால் தனது பெயர் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாக காளியம்மாள் கூறுகிறார். அது மட்டுமின்றி நாத்தாக்காவில் நீடிக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆம் என்றும் சொல்லவில்லை. இன்று, அதாவது நாத்தாக்காவில் நீடிக்கிறேனா இல்லையா, இந்த கடந்த 2 மாத காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய இந்த தகவல்களுக்கெல்லாம் இன்று முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் அளிப்பதாகவும் காளியம்மாள் கூறியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.